பூசாரி கூட்டம் எல்லாம் என்னையேதான் பொடுக்கு உன் மேல லவ். அங்க கங்கணம் கட்டுறாங்களே இல்லையே, எனக்கு கங்கணம் கட்டது கொடுத்து அனுப்பிட்டாங்க. மாமா நீங்க எங்க இருக்கிறீங்க? ஐ லவ் யூ. என்னடி நீ பொம்பளைக்கு லட்சணமா வருது? எல்லாம் பழைய கிராக்கியாயா. சரி பிள்ளை, இது எதுல வைக்கிறது? மண்டையில சொருகு. மண்டையில இடமில்ல வேணும்னா கொண்டையில நிக்குமா? இந்த ஆயா வேற எனக்கு பொடுக்கு ஆயா எனக்கு பொறுமை வந்துருமா? அம்மா நீ வச்சுக்கோ. அடியே பொண்ணு இல்லையா? இல்லடி, அது வேணாம். இருந்த போது இது எங்க வைக்கிறது விட இங்க உலகத்தில் இருப்பது 14 லோகங்கள். கீழே 7 உலகம், மேலே 7 உலகம். இதிலே நான் வாழ்ந்து வரக்கூடிய லோகமோ தெய்வலோகம். தெய்வலோகம். ஆமா சரி. அந்த தெய்வலோகத்திலே நாட்டிய பேரொளி நடன பெண்ணாக வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ ஊர்வசி. அருமையான பேராயா. உங்களுடைய பெயரோ ஊர்வசி. ஆமாமடி. அப்படி உங்களுடைய பெயரே ஊர்வசியாக இருந்தாலும் இந்த ஊர்வசி நீங்க எப்படி போறீங்க? பப்பாயா என் பிறப்பின் ரகசியம். எப்படிமா பிறந்தீங்க? முதலாக நாங்கள் வந்து எப்படி பிறந்து தெரியுமா? எப்படிமா பிறந்தீங்க? தெய்வலோகத்திலே தேவ அமிர்தம் கிடைத்தனர். அந்த அமிர்தத்தின் வழியாக அத்தை தங்கைமார்கள் 64000 கன்னிப்பெண்கள் பிறந்தோம். அந்த அமிர்தத்தின் வழியாக மொத்தம் 64000 கன்னியஸ்திரிகள் நீங்க கன்னிப்பெண்கள் பிறந்தீங்க. ஆமா மணி. அப்படி கன்னிப்பெண்கள் பிறக்கும் பொழுது அதுக்கு முதலாவதாக யார் பிறந்தார்? யாரம்மா? என்னுடைய அக்காவாகப்பட்ட மூதேவி பிறந்தார். ஓ மூதேவி. ஆமா சரி. அங்க பாருங்க. தூங்குனா மூதேவி. ஆமா. அடுத்த முறையாக போடு. இரண்டாவதாக ஸ்ரீதேவி பிறந்தார். ஸ்ரீதேவி. ஆமா. மூதேவி ஸ்ரீதேவி. ஆமா மணி. சரிம்மா. இப்படி இருவர் பிறந்த பிறகு அந்த அமிர்தத்தின் வழியாக நாங்கள் அனைவருமே ஒவ்வொருவராக பிறந்தோம். சரி. அப்படி ஒவ்வொருவராக 64000 கன்னிப்பெண்கள் பிறந்தாலும் ஆமா நீங்க அக்கா தங்கைகள் ஒட்டி பிறந்தவர்கள் எத்தனை? நாங்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர்? நாங்க மொத்தம் 7 பேர். 7 பேர்ல யார் யாரம்மா? யார்? நாட்டியத்திற்கென்று பெயர் போனவர்கள். சரி. அப்படியே கொண்டு நாங்கள் வந்து முதலாக பிறந்தது என்னுடைய அக்காவாகப்பட்ட ரம்பை பிறந்தாள். முதலில் பிறந்தவள் ரம்பை. ஆமா. இரண்டாவது துரோத்தம்பை. மூன்றாவது ஊர்வசி. நான்காவது யார்? என்னுடைய அக்காவாகப்பட்ட சித்ரா. ஆமா. சித்ரா என்னும் ரதிதேவி என்று சொல்லக்கூடிய அத்தை தங்கை மகள் நாட்டிய பெண்கள் 7 பேர். ரம்பை, ஊர்வசி, மேனகை, நளினை, தாரகை, நளின, தம்பை, ரதி சித்ரா என்று சொல்லக்கூடிய 7 பேர் நாங்க பிறந்தோம். அப்படி 7 பேர்கள் பிறந்து 7 பேருக்கு என்னமா வேலை? எங்களுக்கு என்ன வேலை? பரத கலைகளை ஆடுவது என்னுடைய வேலை. நடனம் ஆடக்கூடிய வேலை உங்களுக்கு? ஆமா. சரி. நடனம் என்றால் என்னென்ன ஆட்டம் ஆடுவீர்கள்? என்ன ஆட்டம்? ஆமா. நான் ஆடுவது பரதநாட்டியம், குச்சிப்புடி, குச்சிப்புடி, மயிலாட்டம், ஒயிலாட்டம், சீட்டாட்டம்,
சீட்டாட்டமா? இல்ல அது ஒரு ஆட்டம் தான். ஆயக்கலைகளோ 64. சரி. அதிலே சிறந்த கலை நாட்டிய கலை. பரத கலை. ஆமா. சரி. அப்பேர் கொண்ட கலைகளை எல்லாம் மன்னர்கள் சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நாங்கள் நடனமாடினால் அவருடைய மனமானது குளிர்மணி. இதைதான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். மன்னன் மனம் குளிரதோ இல்லையோ, சரி, இங்கு படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் இவர்கள் மனமெல்லாம் குளிர வேண்டும் அல்லவா? ஆமா. நீயும் உங்கள் அக்காவாகி விளங்கக்கூடிய ரம்பையும் இந்த ஊர்வசி மாடனம் ஆடும் பொழுது இந்த பூமியே பிளந்து வெளியே வருவது போல் தெரிய வேண்டும். அதோ மன்னராகி விளங்கக்கூடிய தேவேந்திரன் அழைக்கிறார். அப்படியா?